ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையை நினச்சி நீ அழுதது, கஷ்டப்பட்டது, வருத்தப்பட்டது எல்லாமே போதும். இப்போது உன்கிட்ட ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்ல வந்திருக்கேன். நீ இதை முழுவதுமாக கேட்டு இதன் அர்த்தங்களையும் முக்கியத்துவத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டினா, தனிமையில் இதை பற்றி அமர்ந்து யோசிச்சினா, உன் வாழ்க்கையில் நடப்பதும் இதுவும் ஒன்று தான், இனி நடக்க போகிறதும் என்னவென்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். உன்னை வெறுத்தவர்கள் யாராக இருந்தாலும் மீண்டும் அவர்களை தேடி போக வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா இங்கே பெரும்பாலும் எல்லாருமே எதையோ தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. உன்னை விட்டு விலகி போனவரும் உன்னை விட சிறந்த ஒருவரை தேடித்தான் போயிருக்கிறார். ஆனால் அங்கு போய் ஏமாற்றமடைஞ்சு நீதான் எல்லா விதத்திலும் சரி, நீதான் அவர் வாழ்க்கைக்கும் ஒத்து வரக்கூடிய ஆளு, உனக்கு தான் எல்லா நல்ல குணங்களும் இருக்குன்னு சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி திரும்பி வரத்தான் போகிறார். ஆனால் அப்படி திரும்பி வரும்போது ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதை நீ யோசித்து முடிவெடு என் செல்லமே. ஏன்னா அவர் அங்கே போய் எந்த விஷயமும் வேலைக்கு ஆகலை, அவருக்கும் அதுக்கும் ஒத்து வரலன்னு போனதுக்கு அப்புறம் தானே திரும்பி வர்றாரு. உன் கூடவே இருந்து உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகி போன ஆள் மீண்டும் எப்போதாவது உன்னை விட்டு விலகி போக நினைக்கத்தான் செய்வார். அதனால தான் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் மீண்டும் தேடி போகாத, அவங்களே தன்னுடைய தவறை உணர்ந்து கஷ்டப்பட்டு மீண்டும் உன்னை தேடி வந்து உன் காலடியில் விழுவார்கள் என நான் சொல்கிறேன். நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் என் செல்லமே. உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் நடத்தி முடிக்கிறேன். அடுத்த நொடி என்ன நடக்கும்னு புரியாமல் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். தேவையில்லாமல் உன் வாழ்வில் கோபமோ ஆணவமோ அகங்காரமோ செருக்கோ தற்பெருமையோ வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கைனா ஏற்ற இறக்கம் வருவது போல நட்புகளும் உறவுகளும் இருக்கத்தான் செய்வார்கள். அதில் தவறான குணம் கொண்ட தவறான எண்ணம் கொண்ட மனிதர்கள் உன்னை நெருங்கி வரும்போது நீதான் அவர்களை விட்டு விலகி வர தயாராக இருக்க வேண்டும். இல்லை, நம்ம கூடவே பழகுறாங்க, அவங்க சொன்னது சரிதான்னு யார் என்ன சொன்னாலும் அதை கண்மூடிக்கொண்டு ஏற்றிக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருக்கக்கூடாது. எது உண்மை, யார் சொல்வது சரி, இந்த உலகம் எப்படி மாறுகிறது என எல்லா விஷயங்களையும் யோசித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு. பணம்தான் உலகம்னு நினைக்கக்கூடிய மனிதர்களும் நீ சில விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும் என் செல்லமே. அதை உன் வார்த்தைகளின் மூலமாக சொல்ல வேண்டாம். உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு நீ வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக அவங்க உன்னுடைய குணத்தையும் உன்னுடைய நல்ல மனசையும் புரிஞ்சுக்குவாங்க. உண்மை என்னன்னா, இந்த பூமியில் மட்டும்தான் பணம் செல்லுபடியாகும். மற்றபடி உனக்கு இந்த உலகத்திலும் எங்கே போனாலும் பணம் தேவைப்படவும் செய்யாது. அதனால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்படி மதிப்பற்ற பணத்தை சம்பாதிக்கவா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? தேவையில்லாமல் உன் நிலைமையை விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே போய் சொல்லு, வாழ்க்கை இன்னும் முடியலை, நான் சம்பாதிக்க வேண்டியதும் நான் அடைய வேண்டிய சந்தோஷமும் பெற வேண்டிய இன்பமும் உயர வேண்டிய வாழ்க்கையும் இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் நினச்சதை விட நான் என் வாழ்க்கையில் உயர்ந்து ஜெயிச்சு காட்டுவேன்னு தைரியமாக போய் சொல். உன்னை பெற்றவங்க கிட்ட நீ எப்படி மதிப்பும் மரியாதையோடும் பாசத்தோடும் நடந்துக்கிறியோ அதையே தான் நாளைக்கு ஓம் பிள்ளைகள் உனக்கு செய்வாங்கன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே. நீ இன்னைக்கே உன் பெற்றவர்களை மதிக்கக்கூடிய ஆளாக மாறு. அவங்க மீது அன்பும் பாசமும் அக்கறையும் காட்டுவதற்கென நேரத்தை ஒதுக்கு. நேரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சும்மா பொய் சொல்லி காலத்தை தள்ள வேண்டாம் என் செல்லமே. எந்த ஒரு பறவையும் ஒரு சிறகை வச்சுக்கிட்டு வானத்தில் பறக்க முடியுமா? அதே போலதான் ஒத்து வராத உறவுகளோடு நீ ஒருபோதும் நிம்மதியாக பயணிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஏற்றாற் போல அவர்களின் குணத்தை மாற்றப்பாரு. இல்லைனா அவங்க குணத்துக்கு ஏற்றாற் போல நீ மாறிக்கணும். நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்னு குடும்பத்தில் குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் அதிகரித்து கொள்ளாதே. நீ யாருக்கு உதவுனாலும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோ. ஏன்னா இப்போலாம் யாருக்கு உதவி செய்கிறியோ அவங்க தான் உன்னை ஏமாற்றவும் எதிரியாக மாறவும் தயாராக இருக்காங்க. துரோகியாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் அவன் முதல்ல உனக்கு நண்பனாகவும் உறவுகளாகவும் தான் இருந்திருப்பான்றது முதல்ல புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு எல்லா நட்புகளும் உறவுகளும் எப்போது யாரை ஏமாற்றலாம், யாரை ஏமாற்றி தான் மேலே ஏறி உட்காரலாம், தான் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வரலாம், அவங்கள விட நம்ம சம்பாதிக்கணுன்றது தானே யோசிக்கிறாங்க. உண்மையிலேயே வாழ்க்கைங்கிறது ஒரு வரம். நீ நேசித்த ஒருவரை விட உன்னை அதிகமாக அன்போடு பாசத்தோடு நேசிக்கக்கூடிய ஒருவர் அமைவது எல்லாம் அற்புதமான வரம்.
அப்படிப்பட்ட துணை உன் வாழ்க்கையில் அமையும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். வானத்தில் எப்படி சூரியனும் நிலவும் நட்சத்திரங்களும் எல்லாமே இருக்கோ அதே போல் வாழ்க்கையிலையும் கஷ்ட நஷ்டமும் துன்பமும் இன்பமும் துயரமும் மகிழ்ச்சியும் எல்லாமே கலந்து இருக்கத்தான் செய்யும். சூரியன் வந்தவுடனே நட்சத்திரங்கள் எப்படி மறையுதோ அதே போல் உன் வாழ்க்கையிலையும் நீ மனசில் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் வந்த வழி பறந்து போய்விடும் என் செல்லமே. எப்போதும் எல்லா மனிதர்களிடத்திலும் அன்போடும் பாசத்தோடும் பேசு. யாரிடமும் பிரிவே வராத அளவுக்கு புரிதல்களை உண்டாக்கி கொண்டு பழகு. அப்போதுதானே உன் அன்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறது எனக்கு தெரியும். அதற்காக தானே இப்போது உன் வாழ்க்கைக்கு அவசியமான பல ரகசியங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ வாழணும் ஜெயிக்கணும்னு நினச்சினா முதல்ல வாழ்ந்து காட்டணுங்கிற வைராகியத்தை வச்சுக்கோ. அதே போல் நான் ஜெயிச்சு காட்டியே தீர்வேன் என்ற வீம்பும் பிடிவாதமும் உனக்குள்ளே இருக்கணும். அதுக்கு முதல் கட்டமாக உன் வாழ்வில் நீ ஒரு லட்சியத்தில் தீவிரமாக இருந்து அந்த லட்சியத்தை அடைவதற்கு எல்லா வகையிலும் முயற்சி செஞ்சு நான் சாதித்தே தீர்வேன் என உனக்குள் சபதம் எடுத்துக்கொள். நிச்சயமாய் நீ ஜெயிப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையாக நிற்பேன். இரவு நேரங்களில் விழித்திருப்பவர்கள் எல்லாருமே தூக்கத்தை பிடிக்காதவர்களும் கிடையாது. அதே நேரத்தில் பகல் நேரத்தில் வேலை செய்கிறவங்களும் பகல் நேரத்தில் தூங்குறவங்களும் சோம்பேறிகளும் கிடையாது. அவர்களுக்குரிய குணநலனும் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவர்களை எப்படி வழி நடத்துகிறது என்பதை புரிந்துகொள். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை கரை சேர்க்க தெரியாமல் தானே இப்படி நீ தடுமாறி தவித்து புலம்புகிறாய். உனக்காக உன் வராகி அம்மா நான் வந்து நிற்கிறேன். நீ தேவையில்லாமல் கவலைப்படவோ கண்ணீர் விடவோ வேண்டாமேன் செல்லமே. உன் வாழ்க்கையை அழகாய் மாற்ற வேண்டியதும் அற்புதமாய் அமைத்து தர வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு. இனி நீ ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட நேரத்தை வீணாக்கக்கூடாது. உன் வாழ்வில் என்ன தவறு எது தவறு என்ன நீ மாற்றாய் செய்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு திருத்திக்கொள். உன்னுடைய தவறை நீயே நியாயப்படுத்தக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது என் செல்லமே. ஏன்னா தவறை உணர்ந்தவன் நிச்சயமாக திருந்திவிட வேண்டும். இல்லை நான் செஞ்சது சரிதான் நியாயப்படுத்தக்கூடியவன் வாழ்நாள் முழுவதும் திருந்தவே மாட்டான். அப்படிப்பட்ட ஆளாக நீ இருக்க வேண்டாம் என் செல்லமே. எது நடந்தாலும் என்ன தப்புன்னு தெரிஞ்சாலும் குறைகளை நிறைகளாக மாற்றக்கூடிய தைரியத்தோடு இரு. நான் உன்னை எவ்வளவு விரும்புகிறேன் என்பதை கூடிய சீக்கிரம் நீ உணரக்கூடிய அளவில் உன் வாழ்க்கையை நான் மகிழ்வாய் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்காக நான் இருக்கிறேன்னு உன் கையை பிடித்து கூறிய மனிதர்களின் கையை உதறிவிட்டு நீ போகும்போது உன் வாழ்க்கையே வெறுத்து போய்விடும். ஆம் என் செல்லமே. உனக்கு உதவ யார் வந்தாலும் அவர்களை தூக்கி எறிந்து பேச வேண்டாம். அவர்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் கொடு. இந்த வராகியம்மா நானே கூட யாராவது ஒருவருடைய மனித ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்ய வரலாம் அல்லவா? மனித உறவுகளில் நிறைய பேர் இப்போல்லாம் பேசுகிறதுக்கு நேரமே இல்லை, பார்க்குறதுக்கு நேரமே இல்லைங்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா அவங்களுக்கு நீங்கள் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை என்பது தான் உண்மை. நீ முக்கியமான ஆள் கிடையாது என்பதைத்தான் அவர்கள் மறைமுகமாக சூசகமாக நேரமில்லைன்னு சொல்லி கடந்து போகிறாங்க. அனுபவம் யாரை எப்பொழுது எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை உனக்கு கற்றுத்தரும். சூழ்நிலை உன்னுடைய யாரெல்லாம் நேசிக்கிறார்கள் யார் உன் மேலே உண்மையான பாசம் வச்சிருக்கிறாங்கன்றத உனக்கு கற்றுக் கொடுக்கும் என் செல்லமே. நீ இத்தனை நாட்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் இனிமேல் தான் உன் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அளவில்லாத அனுபவத்தையும் பெறப்போகிறாய். கண்கள் பார்ப்பதையெல்லாம் நேசிக்க நினைத்தால் காயப்படுவது கண்கள் அல்ல, இதயம்தானே. கண் 1000 விஷயத்தை பார்க்கும், நல்லதையும் பார்க்கும் கெட்டதையும் பார்க்கும், நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்ய நினைக்கும். ஆனால் இதயம்தானே எது நல்லது எது கெட்டது என்பதை பார்த்து வடிகட்டி பிரித்து மனிதனுடைய மூளைக்கு அனுப்புகிறது. உன் வாழ்க்கையிலும் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். இனி எல்லாமே உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நல்லதாக மட்டுமே நடக்கும்படி நான் அருள் செய்வேன். ஓம் வராகி.